ஹாய், ஹாப்பி மொஹரம் பண்டிகை வாழ்த்துக்கள். நாளைக்கு எல்லாம் மொஹரம் பண்டிகை கொண்டாடுறவங்களாம் ஹாப்பியாக கொண்டாடுங்க. பாருங்கள், வாங்க நம்ம சமையலை பற்றி பார்க்கலாம். வெள்ளை மூக்கடலை குழம்பு வைக்க போகிறேங்க. எப்படி செய்யுதுன்னு என்னென்ன பொருள் வச்சுருக்கணும் பார்த்துக்குங்க. எலுமிச்சம்பழம் ஒரு பழம் எடுத்து வச்சுருக்குங்க. அதுக்குள்ளே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கொண்டைக்கடலை ஊற வச்சு வச்சுருக்கேன். நைட்டாக போட்டு ஊற வச்சுட்டேங்க. ஒரு 6 மணி நேரம் ஊறினா தான் அது காலையில் வந்து சமைக்க முடியும். சூப்பராக ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா மாவு மாரி நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும் வெள்ளை மூக்கடலை குழம்பு. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும், கறி குழம்பு மாதிரியே இருக்கும். அந்த குழம்பு நான் வைக்கிற மாதிரியே நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதில் எதுவுமே போடல, வெறும் தேங்காய் தான். பாருங்கள், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு பச்சை கலராக இருக்குதுன்னு நினைக்கலாம் நீங்கள். அதில் 3 பச்சை மிளகா போட்டு அரைச்சேன் காரத்துக்கு. அதுமாரி போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் க்ரீன் கலராக இருக்குது, பச்சை கலராக ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டில் பச்சை மிளகா போட்டு அரைக்க இந்த மாதிரி எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. சமைக்க ஆரம்பிக்கணும். டக்கு 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 டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே தாளித்து விட்டுடலாம். பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெள்ளை மூக்கடலை குழம்பு. பாருங்கள், வாங்க அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாம். குக்கரில் தான் செய்யணும். ஏன்னா மூக்கடலை குழம்பு மூக்கடலை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் போட்டு விசில் விட்டால் தான் அது ஒரு 5-6 விசிலாவது விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கினா போதும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் அந்த குழம்பு கொஞ்சம், நம்ம எப்பவுமே மட்டன் சிக்கன் நான்வெஜ் செஞ்சாலும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. அதேமாரி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கிங்க. நிறைய இல்லை, மீடியமாக நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு ஊற்றினாலே போதும். எண்ணெய் ஊற்றாச்சுங்க. நம்ம பட்டை லவங்க இலை, அதான் இது கறி குழம்பு வைக்கிற மாதிரியே தானேங்க. என்ன ஒன்று, அதில் கறி போடுவோம், இதில் கொண்டைக்கடலை மூக்கடலை போடுறோம். இதுதான் டிஃப்ரெண்ட்டு. அசல் கறி குழம்பு மாதிரியே இருக்கும் சூப்பராக பார்க்குறதுக்கு. எண்ணெய் நல்லா சூடு ஏறினங்க. சூடு ஏறின பிறகு போட்டுக்கலாங்க. பட்டை லவங்க இலெல்லாம் போட்டாச்சுங்க. நல்லா காஞ்சிடுச்சுங்க எண்ணெய். அடுத்தது வெங்காயம் போட்டு வதக்கலாங்க. வெங்காயம் போட்டங்க. வெங்காயம் போட்டாச்சுங்க. நல்லா கரண்டி போட்டு கலக்கி விட்டுக்கலாங்க.
வெங்காயம் தக்காளி வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், டக்குன்னு வதங்கிடும். கருவேப்பிலை கொத்தமல்லி எண்ணெயிலே போட்டு வதக்கினா தாங்க குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக வாசனையாக இருக்கும். வெங்காயம் வதக்கும் போது இதுக்கு புதினா தாங்க போடணும். புதினா கிடைக்கல, இது சீசன் இல்லை போல. இங்கே கடைங்கெல்லாம் கேட்டு பார்த்தோம், புதினா இல்லை. புதினா போட்டால் இன்னும் நல்லா சூப்பரான வாசனை கம்ம கம்முன்னு இருக்கும். அதனால் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். உங்களுக்கு புதினா கிடைச்சா புதினா போடுங்க, சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும் பழுத்து. இல்லையே ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கணும் புளிப்புக்கு. இல்லைன்னா கொஞ்சம் தயிர் இருந்தால் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. கறி குழம்புக்கெலாம் எப்போயுமே கொஞ்சம் சேருமா, அதேமாரி தான் இது கறி குழம்பு மாதிரியே தான் வெள்ளை மூக்கடலை குழம்பு. சரி, வெங்காயம் தக்காளிலாம் போட்டாச்சுங்க. ஒரு அளவு தான் வதங்கியிருக்கு. அடுத்து உருளைக்கிழங்கு போடணும். இஞ்சி பூண்டு ஊற்றணும். போட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு ஊற்றி எண்ணெயிலே வதக்கணும். இஞ்சி பூண்டு எடுத்து ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், காயெல்லாம் வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் உப்பு போடணுங்க. உப்பு போட்டால் தான் எல்லாம் இன்னும் நல்லா வதங்கி கரையும் வெங்காயம் தக்காளிலாம். இஞ்சி பூண்டு ஊற்றிக்கலாங்க. அரைச்சி வச்சுருந்தோம். பச்சை மிளகா காரத்துக்கு அதிலே போட்டு அரைச்சிட்டோம் இஞ்சி பூண்டுலேயே. இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்கி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு அள்ளி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கும் போட்டுக்கணும். போட்டாச்சுங்க. உருளைக்கிழங்கு வதக்கும் மேலே போட்டால் நல்லா வேகும். கொண்டைக்கடலையும் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் அதுக்குள்ளே மசாலாலாம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெறும் மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கணுங்க. காரம் நம்ம எந்த அளவுக்கு சாப்பிடணும் அந்த அளவுக்கு காரம் போட்டால் போதும். வெறும் மிளகா பொடி போட்டு கொஞ்சம் தனியா பவுட்ரு போடணுங்க. தனியா பவுட்ரு
போட்டாச்சுங்க. தனியாக போட்டு நம்ம வெறும் மிளகா பொடி எவ்வளோ போடுறோமோ சில்லி பவுட்ரு அதேமாதிரி தனியாக பவுட்ரு அதுக்கு இதுக்கும் சரிசமமாக வரணும். அப்போ தான் காரம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கலருக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. போட்டாச்சுங்க. கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சிக்கன் குழம்பு மசாலா போடணும். போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடணும். அது லாஸ்ட்டில் குக்கர் மூட மொத்தம் புழிஞ்சு விடணும். எல்லாம் குழம்பு வச்சுட்டு கூட இறக்கிட்டு அப்புறம் புழிஞ்சு விட்டுக்கலாம் 2 சொட்டு புளிப்பு. பாருங்கள், பார்க்குறதுக்கே அப்படி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்பு கறி குழம்பு மாதிரியே இருக்குது பாருங்கள். வெள்ளை மூக்கடலை குழம்பு. வெள்ளை மூக்கடலை ஊற வச்சுக்கணும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சு தான் அதை அப்புறம் செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக. இது பாருங்கள், குழம்பு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். விசில் ஒன்றும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். குழம்பு நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அதில் கூட்டி போட்டுக்க வேண்டியதுதான். இந்த மசாலாலாம் நல்லா விசில் வந்தால் தான் நல்லா மசாலாலாம் பச்சை வாடை போகும். அடுத்தது தண்ணி ஊற்றி கலக்கியாச்சு. தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. கம்ம 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 கம்மன்னு வாசனையாக இருக்கும். செய்யும் போதே கறி குழம்பு வாசனை தான் வரும். கவிச்ச நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்குலாம் இது பொருந்தும் நல்லா. ஒரு வெள்ளிக்கிழமை இருந்தால் கவிச்சி செய்யக்கூடாதுன்னாங்க, செவ்வாய்க்கிழமை இருந்தால் கவிச்சி செய்யக்கூடாதுன்னாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி கொண்டைக்கடலை குழம்பு எங்கள் வீட்டில் அப்படி தான் வச்சு விட்ருவோம். நான்வெஜ்ஜுக்கு பற்றி இது செஞ்சிருது. ஆனால் கறி குழம்பு மாதிரியே இருக்கும். ஆனால் கறி போடாமல் மூக்கடலை அதுக்கு பற்றி வெள்ளை மூக்கடலை. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது பாருங்கள் குழம்பு. சூப்பராக எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு. குக்கர் மூடி ஒரு 6 விசில் விடணும். இது சின்ன குக்கர் 3 லிட்டர் குக்கர்ன்றதுனால ஒரு 6 விசில் விடணும். இதே வந்து நீங்கள் 5 லிட்டர் குக்கரில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு 2 விசில் 3 விசில் விட்டாலே போதும். சீக்கிரமாக வெந்துடும். அது பெரிய குக்கர்ன்றதுனால. இது சின்ன குக்கர்னால் டப்பு டப்புன்னு விசில் வந்துக்கினே இருக்கும். சீக்கிரம் வேகாது. இது போட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் வர வச்சுக்கலாங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக மூக்கடலை வேகும். அது உள்ளே இருக்கிற மசாலாவும் அந்த பச்சை வாடை போகும். ரொம்ப நேரம் விசில் வந்தால் தான். ஊறின மூக்கடலை தானுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 6 விசில் வரைக்கும் விடணும். அப்படியே கம்ம 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 கம்மன்னு செம்மையாக இருக்கும். கறி குழம்பு மாதிரியே, சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மாதிரியே வாசனை தூக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அது விசில் அடங்கணும். பாருங்கள், விசில் அடங்கி குழம்பு எடுத்தாச்சு. வெளியில் எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குதுங்க குழம்பு பார்க்குறதுக்கு. கலர்ஃபுல்லாக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு இந்த குழம்பு எப்படி வச்சு எப்படி இருக்குதுன்னு மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நேற்று வந்து கோதுமை மாவு மெக்ரோனி போட்டிருந்தோம். செம்மையாக நல்லா பார்த்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இதையும் நல்லா பாருங்கள் வீடியோ. பாருங்கள், இந்த குழம்பு வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், மெயினாக சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இந்த கொண்டைக்கடலை குழம்பு செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும். வெள்ளை மூக்கடலை குழம்பு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.